ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து அஜித். இந்த வீடியோவில் எப்படி கேன்வா யூஸ் பண்ணி ஃப்ரீயாக யூடியூப் வீடியோ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோவுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருப்பேன். அது எல்லாம் கேன்வா யூஸ் பண்ணி தான் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணுறதும் எடிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சார் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போவாங்க. அதுக்கு முன்னாடி கேன்வா யூஸ் பண்ணி நம்ம எக்கச்சக்கமான விஷயம் பண்ண முடியும். வீடியோ எடிட் பண்ண முடியும், அனிமேஷன் கிரியேட் பண்ண முடியும், சோஷியல் மீடியாவுக்கு போஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் செய்ய முடியும். பட் இந்த வீடியோவில் சோல்ஃபுல்லாக எப்படி ஒரு யூடியூப் வீடியோ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். மற்றது எல்லாத்தையும் ஒரு தனி டெடிகேட்டடான வீடியோ ஒரு 30 நிமிஷத்துக்கு கவர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கூகுளில் போய் கேன்வா அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு இது லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இட்ஸ் வெரி ஈஸி கிரியேட் கேன்வா அக்கௌண்ட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளூ கலர் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இங்கே சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா, வாட்ஸ்அப்பா, ரீல் அந்த மாதிரி கேட்கும். அங்கே போய் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாங்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் கேசஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹோம் பேஜ் போயிருங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண தம்ப்நெயில்ஸ்லாம் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் என்னோடய ஃபைல்ஸ். இங்கே பாருங்கள், என்ன நான் யூஸ் பண்ணாலும் கேன்வால் தான் எடிட் பண்ணுவேன். எல்லாமே இதில் தான் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், எல்லா தம்ப்நெயில் இதில் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணும். இப்போ வந்து எனக்கு வந்து கோர்ஸ் ஒன்று நான் ரெடி பண்ணுறேன். கோர்ஸ் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணினா எக்கச்சக்கமான விஷயம் வரும். ஒரு என்ட்ரு அமுத்துங்க. ஆல்ரெடி இங்கே எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது சப்பமேட்ரு போகிற போக்கில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இங்கே நிறைய இருக்குது. நான் ஏதாச்சும் ஒன்று எக்ஸாம்பிளுக்காக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்க்க எது நல்லா இருக்குன்னா, ஓகே, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் அப்படியே ஓப்பன் ஆயிரும். அதில் உங்களோட ஃபோட்டோ என்ன ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு க்ளீனான ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுதான் கேன்வாவோட கம்ப்ளீட் இன்டர்ஃபேஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு பேனல் இருக்குது. இந்த பேனலை வச்சு தான் நம்ம பக்காவான விஷயம் செய்ய போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே இது எல்லாத்தையும் நேவிகேட் பண்ணுங்கள். டிசைன், எலமெண்ட்ஸ், டெக்ஸ்ட்டு, பிராண்ட், அப்லோடு, ட்ரா, ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து அப்படியே லுக்கப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாங்கான டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டிசைன் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான ப்ரீமேடட் டிசைன் டெம்ப்ளேட்ஸ் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுலேருந்து எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமாக இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து இங்கே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலரான ஒரு தீம் பேஸ்டான ஒரு ப்ரீ டெம்ப்ளேட் வேணும்னு கேட்டிங்கன்னா இங்கே போய் சர்ச் பார் இருக்கும். அதில் போய் சர்ச் பண்ணுங்கள். எனக்கு வந்து ட்ராவல் விளாக் சம்மந்தமாக ஒரு டெம்ப்ளேட் வேணும்னு சர்ச் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டும் இங்கே வரும். இங்கே பாருங்கள், இது நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி எனக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேடி எடுத்துப்பேன். இப்போ நான் வந்து இது நல்லா இருக்குதா, ஓகே, இது நல்லா இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ண உடனே அந்த டெம்ப்ளேட் ஆட் ஆயிரும். பட் எனக்கு முன்னால் இந்த டெம்ப்ளேட் பேஜ் எனக்கு இதுவும் வேணும். கீழே ஆட் பேஜ் கொடுத்து எனக்கு இந்த டெம்ப்ளேட்டு வேணும். நான் இப்போதைக்கு 2 ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி 2 ஆட் பண்ணி வைக்கிறேன்னா, இதில் இருக்கிற டிசைன் எல்லாத்தையும் இன்னொரு டெம்ப்ளேட்டில் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த ஐக்கான் நல்லா இருக்குது, இந்த பட்டன் நல்லா இருக்குன்னா இந்த பட்டன் ஓகே, இது காப்பி பண்ணி இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்டை நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, நான் இப்போ வந்து இன்னொன்று ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் எது நல்லாயிருக்கோ அதை சுட்டு இங்கே போட்டு வச்சுப்போம். இது நல்லா இருக்குது, நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 டெம்ப்ளேட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பேஜும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, ஒரு டிசைனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் திங்கை இன்னொரு டிசைனில் காப்பி பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு டூ திஸ். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் நிறைய திங்க் பண்ண தேவையில்லை. இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி நான் ஒரு 4 டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி பக்காவான தமிழில் கிரியேட் பண்ணுறது, இந்த ஓவரால் இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு கைடை கொடுக்குறேன். ஓகே, இப்போ கேன்வால் வந்து ஒரு ப்ரீஃபான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா, ஒரு பிளாங்கான ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அது கேட்கும். இங்கே வந்து பெரிய டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டெக்ஸ்ட்டு இங்கே
லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, ஹெட்லைனு, சப்ஹெட்டிங்கு, டைட்டில் பிட் சின்னதாக இருக்கிறது, அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஹெட்லைனை கிளிக் பண்ணதுனால இங்கே வந்துடுச்சு. இது எடிட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஏ ஒய்டி தம்ப்நெயில் ஃபார் ஃப்ரீ இப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். சும்மா தான் இதை தூக்கி இங்கே போட்டுக்குவோம். இப்போது இதை காப்பி பண்ணி அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு சின்ன ஹெட்டிங் ஏதாச்சும் ஆட் பண்ணுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். அதில் ஃபார் பிகினர்ஸ் ஓகேவா, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு பார் மாதிரி இல்லை, இதை வச்சு இதோட எவ்வளோ நீளத்து போகணுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோடய சைஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்படி காட்டும். அதை வச்சு அதோடய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நான் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக செலக்ட் பண்ணி அதை அப்படியே சின்னது பண்ணிக்கலாம், எங்கேயாச்சும் நகர்த்திக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து இது நகர்த்திக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டில் என்னென்ன பண்ணலான்னா, இந்த டெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதவே கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணலான்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனல் இருக்கும். இங்கே இதை கிளிக் பண்ணி கூட அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே வேல்யூவே கொடுத்துட்டீங்க 100ன்னு கொடுத்தீங்கன்னா சைஸ் 100க்கு மாறிடும். இங்கே பாருங்கள் 100 சைஸில் மாறிடுச்சு. இந்த மாதிரி வேல்யூ ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 30 இருந்தால் போதும் அப்படின்ட்டு கொடுத்து 30 போட்டு இதை எடுத்து இங்கே போட்டுக்கினேன். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டு இங்கே நான் ஜூம் பண்ணி கேட்டு பாருங்கள், இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் கலர். நான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன கலர் கொடுக்குறேன்னா இந்த கலர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னா இந்த கலர் கொடுக்குறேன். ஓகே, இது பேக்ரவுண்ட் வந்து மொக்கையாக இருக்கிறதுனால இது கேவலமாக தெரியுது. அதனால் அந்த பேக்ரவுண்டை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு கலரை மாற்றிக்கலாம். இங்கே மறுபடியும் பேக்ரவுண்ட் கலர்னு இருக்குது பார்த்தியா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுக்கு கலர் மாற்றிக்கலாம். நான் ஒயிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த டெக்ஸ்டெல்லாம் தெரியாது போயிடுச்சு. ஸோ இதனால் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்டெல்லாம் ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு பஞ்சாக பிளாக் கலர் கொடுத்துருவோம். ஓகேவா? இது சும்மா தான் கொடுக்குறேன். அடுத்து இப்போ பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஓகே. ரொம்ப கிளார் அடிக்கிறதுன்னு என்னோடய கர்ச்சீஃபை தூக்கி மண்டையில் போட்டுக்கிட்டேன். அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த வீடியோ மாடியில் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த டெக்ஸ்ட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபாண்ட் வேறு இருக்கனால அந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து இட்டாலிக்காக மாற்றிக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன், நேராக இருக்குது. இப்போ கிளிக் பண்ணுறேன், இட்டாலிக்காக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இப்போ எப்படி நான் ஜூம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்பில் இருந்தீங்கன்னா அந்த மவுஸ் பேடை இப்படி 2 விரலை வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகிடும். 2 விரலை இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பார் மாதிரி இருக்கு இல்லையா, அதை இப்படி பண்ணிங்கன்னா ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் அவுட் எல்லாம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி ரொம்ப க்ளோஸாக ஜூம் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மறுபடியும் நார்மல் பொசிஷன் மாற்றுறேன். இதுக்கு நம்ம வந்து அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அண்டர்லைன் இருக்குது. ஆனால் அண்டர்லைன் கொடுத்தா கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். பார்த்துங்கய்யா, அடிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கோடு போட்டு அடிச்சு விட்டுருச்சு. எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் வேணாம். இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்பர் கேஸாக மாற்றிக்கலாம், லோவர் கேஸாக மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். எனக்கு இது மாதிரி இருக்கட்டும். இல்லை அப்பர் கேஸ் நல்லா தான் இருக்குது, அப்பர் கேஸை விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை நான் தூக்கி கீழே போட்டுக்கிறேன். இப்போது இதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே வந்து அலைன்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கன்னா இப்போ இருங்க, உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியாது. நான் இது வந்து ஒரு 3 லைனாக மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் அந்த அலைன்மெண்ட்டை பண்ணிடுது. மறுபடியும் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கன்னா ரைட் சைடில் அலைன்மெண்ட் ஆகும். மறுபடியும் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணால் சென்ட்ரல் ஆகிடும். எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து சென்டர் ஆகிடும். மறுபடியும் அலைன்மெண்ட் பண்ணுங்கன்னா எல்லாம் லெஃப்ட் சைட்லேருந்து போகும். எனக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் தான் வேணும், லெஃப்ட் சைட்லேருந்து போகிற மாதிரி. ஸோ நான் வந்து மறுபடியும் நார்மலாக ஒரே லைனில் வர மாதிரி இதை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இங்கே போட்டுடுறேன், கிரியேட் யூடியூப்
வீடியோ தம்ப்நெயில் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டை மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, ஐயோ மறுபடியும் இதை வந்து நான் இருங்க உங்களுக்கு மல்டி லைனாக மாற்றுறேன். இங்கே வந்து லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது லிஸ்ட்டாக மாறிடும். லிஸ்ட்னா நம்ம இப்போ ஏதாச்சும் புல்லட் பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அதில் லிஸ்ட்டாக மாற்றலாம். இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது நார்மலாக மாற்றிக்கிறேன். எந்த மாதிரி ஆயிடுச்சா, நீங்கள் இதே மாதிரி இன்னொரு காப்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+D அமுத்துனீங்கன்னா அதேமாதிரி காப்பி ஆகிடும். இல்லை Ctrl+D எல்லாம் அமுத்த முடியலன்னா அதை எதை காப்பி பண்ணணும் டூப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டூப்ளிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் வந்து ரெடி ஆகிடும். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தேவையில்லாத விஷயத்தை சைடில் தூக்கி போட்டு இப்போ இந்த மூணுத்தையும் வந்து புல்லட் பாயிண்ட்டாக மாற்றுவோம். இப்போ போய் இங்கே புல்லட் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா புல்லட்டினாக மாறிடும். ஏதாச்சும் டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 அந்த மாதிரி மாறும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றுறது. ஏன் எனக்கு இப்போ வந்து லிஸ்ட்டாக தேவையில்லை, இந்த ரெண்டுத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இதை வந்து லிஸ்ட்லேருந்து தூக்கி விட்றேன், எனக்கு நார்மலாக வேணும். ஏன் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கான ஸ்பேஸிங் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு இப்போ பாருங்கள், இந்த கிரேட்டு இருக்கியா, அந்த கிரேட்டுக்கான அந்த சீக்கும் ஆர்க்கும் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிரேட்டுக்கு ஸ்பெல்லிங் EATE கிரேட். இந்த மாதிரி நீங்கள் அதுக்கான ஸ்பேஸிங் குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அது மட்டும் லைன் ஸ்பேஸிங் இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இருக்க ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணும்போது நான் கொஞ்சம் டிக்ரீஸில் வச்சுக்கிறேன், பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை நான் சிங்கிள் லைனாக மாற்றுறது. ஓகே, டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வச்சு விளையாட முடியும். நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம இது வந்து ஸ்டேட்டிக்கான விஷயன்றதுனால நம்ம அனிமேட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஷேடோ எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ இதில் ப்ரீமேடாக ஒரு சில ஸ்டைல் இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட், இந்த இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணுன்னா இப்போ இங்கே பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்டை சுற்றி இருக்குது இல்லையா, இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா அந்த பேக்ரவுண்டு, அந்த டெக்ஸ்ட் பின்னால் இருக்கிறது, அதை நீங்கள் வந்து எவ்வளோ ரவுண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட்னஸ்ஸும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட்னஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போ பாருங்கள், நான் அந்த ரவுண்ட்னஸ்ஸை ஷார்ப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ரவுண்ட்னஸ்ஸை. ஸ்ப்ரெட்டு, அது டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒயிட் பேக்ரவுண்ட், அந்த பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் பெருசு பண்ணேன்னா அது சுற்றி இருக்கிறது ரொம்ப பெருசாகும். நான் மீடியமாக வச்சுக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணும்னு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும்னா நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கலர் மாற்றிக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கலரில் வேணும், இந்த கலரில் வேணும், இந்த கலரில் வேணும் அப்படின்ட்டு மாற்றிக்கலாம். இந்த கலர், இந்த அக்வா கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு அந்த கலர் பிடிக்கும். இல்லை இந்த அக்வா கலர்ஸே இருக்கட்டும். ஓகே, இது இருக்கட்டும். இல்லை பேசாமல் டார்க் கலர் கொடுத்துருவோமா, டார்க் கலர் கொடுத்துட்டு இதோட டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டுக்கு மாற்றிடுவோம். பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது முன்னாடி இருந்ததே நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து முன்னாடி இருந்ததுக்கு போகணும் அப்படின்னா Ctrl+Z அப்படியே போட்டுனே வந்தீங்கன்னா அது பின்னால் வந்துடும். இல்லைனா இங்கே ஒரு அம்புகுறி மாதிரி இருக்குது இல்லையா, இங்கே 2 பட்டன் டாப்பில், அதை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா முன்னால் போகும், இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பின்னால் போகும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு ரிவர்ஸ் போய்க்கலாம். இங்கே என்ன விஷயம்னா கேன்வால் எல்லாமே வந்து க்ளவுடில் சேவ் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் மாதிரி காட்டுதா, இது என்னன்னா நீங்கள் எடிட் பண்ண சேவ் ஆகிடும். இன்கேஸ் இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலும் அது வந்துடும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, நான் டெக்ஸ்ட் ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் இப்போ பார்க்க கேவலமாக இருக்குது. நான் இதை வந்து பக்காவான டிசைனாக உங்களுக்கு மாற்றி கட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே டெக்ஸ்ட்டில் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இங்கே அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எந்த ஃபாண்ட் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாவில் ஒரு ஆசமான விஷயம், எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஃபாண்ட்டு பாருங்கள். இப்போ இந்த ஃபாண்ட், இப்போ எனக்கு இது பிடிக்கல, ஹெல்வாட்டிகா கொடுக்குறேன், க்ளவுட் கொடுக்குறேன். எனக்கு இது பிடிக்கல, இதை கொடுக்குறேன். எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வச்சு விளாட்லாம். மோஸ்ட்லி ஃப்ரீ தான். எனக்கு இதில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டும் வச்சு விளாடுவேன். எனக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஃபாண்ட்டு தான் பிடிக்கும். இந்த ஸ்டைலெல்லாம் வராது. இந்த ஃபாண்ட்டை நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதை பார்த்தீங்கன்னா என்னோடய நிறைய வீடியோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ஷேடு மாதிரி இருக்கும்,
பட் பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். ஃபார் பிகினர்ஸ் இப்படின்ட்டு கொடுக்குறேன். மேலே இருக்கிற கலர் வந்து செட் ஆகலையோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கான கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எஃபெக்டில் போய் இங்கே கலரை வந்து எனக்கு மோஸ்ட்லி க்ரீன் கலரில் இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது க்ரீனாக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் கலர் என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஐ ரியலி லைக் திஸ் காம்பினேஷன். இங்கே வந்து ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துப்போம். நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட்டை நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட் வேணால் மாற்றிக்கலாம். எனக்கு இந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப பிடிக்குன்றனால இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். இந்த ஃபாண்ட்டுக்கான கலரை மட்டும் இப்போதைக்கு மாற்றிக்கிறேன். என்ன கொடுக்கலாம்? க்ரீன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரெட்டு கொடுத்தா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பார்க்க ஏதோ ஒரு கேவலமாக இருக்குது. இப்போதைக்கு நான் பிளாக் கொடுக்குறேன், அப்புறம் பார்த்து மாற்றிக்கலாம். ஓகே, இது நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இங்கேயே ஒரு சில ப்ரீமேடடான பாண்டு கொடுத்துருப்பானுங்க கேன்வாவில். இதெல்லாம் பார்க்க அவ்வளோவெல்லாம் நல்லா இருக்காது, சுமாராக இருக்கும். ஸோ வேணுன்னா இது சூஸ் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஸ்பார்க்கிள், இது கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இது கொடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி ஃபங்கியாக இருந்தாலும் அவ்வளோ பிடிக்காது. இந்த பொண்ணு மேலே இந்த மாதிரி ஃபங்கியாக போட்டுடலாம். ஏகே அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லைனா ஃப்ரீ அப்படின்ட்டு கொடுப்போம். சும்மா இந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஓகே, நான் வந்து ஃபாண்ட் ரிலேட்டடாக அந்த டெக்ஸ்ட் ரிலேட்டடாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து டெலீட் பண்ணிப்போம், நல்லா இல்லை. இதையும் டெலீட் பண்ணிப்போம், நல்லா இல்லை. இதையும் டெலீட் பண்ணிப்போம், நல்லா இல்லை. இந்த இதை வந்து ஃப்ரீ அப்படின்ட்டு மாற்றி விட்டுறேன். ஃப்ரீன்னு பார்த்தா நல்லா இருக்குல்ல? ஓகே, டெக்ஸ்ட் ரிலேட்டடாக நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இப்போ இமேஜஸ் போவோம். இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு எனக்கு வந்து பிடிக்கல. அந்த பொண்ணை தூக்கிட்டு நான் என்னோடய ஃபோட்டோ வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த கிளிக் பண்ணி தூக்கி இப்படி வெளியே போட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். இது கேன்வாவில் செம்ம ஃபன்னியாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போன்னு பார்த்து நான் ஆட் பண்ண ஃபோட்டோ எதுவும் வரமாட்டேங்குது. நல்ல ஃபோட்டோ வந்துரு. ஓகே, இது நல்லா இருக்கும். பட் இது இங்கே ஆட் பண்ணால் காமெடியாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சாரி கேஸ், நான் அது வந்து ஸ்பீடப் பண்ணிடுறேன். இது நல்லா இருக்குமோ? ஏதோ தூக்கத்தில் எழுந்து வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இருங்க, நான் இதை வந்து எடிட்டில் தூக்கி விட்டுறேன். இந்த மாதிரி நான் டைம் வேஸ்ட் பண்ணுறது தேவையில்ல. நல்ல ஃபோட்டோ. சரி, வேணாம், ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிப்போம். கிளாசிக்காகவும் இருக்குன்னு நானே சொல்லிக்க வேண்டியதான். சரி, என்னோடய ஃபோட்டோவை இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். ஓகே, இப்போ என்னோடய ஃபோட்டோவை இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஐயோ, இதை வந்து நான் வந்து 2 லைனாக மாற்றிக்கிறேன். ஐயோ, இந்த டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கேவலமாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் கலரை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதை வந்து நான் வந்து இப்போதைக்கு பிளாக்காக மாற்றுறேன். இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா, ஷேப், இங்கே வந்து எலமெண்ட்ஸ்னு அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். லெஃப்ட் சைடில் எலமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஷேப் ஆட்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஷேப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏரோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏரோ எனக்கு நான் மோஸ்ட்லி இந்த ஷேப்பை யூஸ் பண்ணுவேன். ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது எடுத்துகிட்டு வந்து பின்னால் போட்டு விட்டுறேன். அந்த டெக்ஸ்ட் பின்னால் இப்படி அதுக்கு பின்னால் போட்டு அதுக்கு ஏற்ற சைஸ்க்கு நான் மாற்றிடுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை இதுக்குள்ளே அழகாக அலைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரை போய் நான் ஒயிட் மாற்றிட்டு இந்த பாக்ஸ்க்கான கலரை போய் நான் வந்து க்ரீன் மாற்றிடுறேன். என் ஃபேவரட் கலர் க்ரீன், அதனால் நான் மோஸ்ட்லி க்ரீன் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இங்கே பக்கம் போட்டுடலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பிகினர்ஸை தூக்கி இங்கே போடுவோம். ஓகே, என்னோடய ஃபோட்டோ பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை, ரொம்ப ஜூம் இன் பண்ணாலும் அது பார்க்க முடியல. பேக்ரவுண்ட் அது வந்து ஐ திங்க் ஒழுங்காக செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது இப்போதைக்கு இது இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அது என்ன பண்ணலான்ட்டு. வேணால் Ctrl Z கொடுத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றி விட்டுக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஃபோட்டோ இருக்கட்டும், நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஒயிட் கலர், ப்ளூ கலர் ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். சும்மாவே ஒரு ஷேப் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். இப்போது இதோட கலரை வந்து ஒரு லைட்டான ஹியூ கலர் மாதிரி கொடுத்து அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா மாதிரி பண்ணிக்கலாம். தூக்கி இப்படி போட்டுக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா இப்போதைக்கு ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணி சும்மாவே இங்கே போட்டுக்கிறேன், பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்பரன்சி குறைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோட டிரான்ஸ்பரன்சி ரொம்ப குறைக்கிறேன், சும்மா ஒரு லைட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி எந்த ஷேப்பை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இந்த ரவுண்டட் ஷேப்பை ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா,
இந்த 2 ஷேப் வந்து நான் ஆட் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நீடு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஷேப் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அதில் நான் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ ஏதாச்சும் பைத்தானுக்கு வந்து கோர்ஸ் ஏதாச்சும் பைத்தான் ரிலேட்டட்னு இருக்குன்னா பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த இமேஜ் என்ன பண்ணுவோன்னா, இங்கே பைத்தான் இமேஜ் இருக்குல்ல, இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இமேஜை வந்து டைரெக்டாக கூகுள்லேருந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கே விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் அப்லோடே ஆகிடும் அந்த இமேஜ். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு என்ன கலர் வைக்கலாம், பார்க்க கேவலமான ஒரு கலராக இருக்குது. ஒரு லைட் கலர் ஏதாச்சும் வச்சுப்போமா, எல்லோ ஆரஞ்ச். சரி இப்போதைக்கு எந்த கலரை வைக்கிட்டோம், சரி இப்போதைக்கு நான் வந்து இந்த ஆரஞ்சு கலரே இருக்கட்டும், வேறு வழி இல்லை. நான் வந்து இந்த ஹியூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட் கலரை என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஷேப்புக்கு கலரை வந்து பியூர் ஒயிட் கொடுக்குறேன். இந்த பைத்தானை தூக்கி இது உள்ளே போடுறேன். இப்போ பார்த்தீங்களா அந்த ஐக்கான் எவ்வளோ அழகாகிடுச்சு. இந்த ரவுண்ட்குள்ளே பார்க்க சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் சின்னது பண்ணிக்கிட்டு இதை கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா அதே மாதிரி ஒன்று க்ளோன் ஆகிடும். அதை தூக்கி இங்கே போட்டுக்கிட்டு கண்ட்ரோல் இசட் இது ரெண்டுத்தையும் ஷிஃப்ட் அழுத்தி இதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷிஃப்ட் அழுத்தி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இப்போது நான் இந்த பைத்தான் பதில் வேறு ஒரு ஐக்கான் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன ஆட் பண்ணுறேன்னா, எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கூகுளோட பிஎன்ஜி வேணும். கூகுள் வந்து பைத்தான் கோர்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம அஷ்யூம் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுவோம். எனக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ரீ இல்லை, அதாச்சும் காப்பிரைட்டடாக இருக்கும். பட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், யார் கேட்க போகிறா. இப்போ இந்த கூகுளை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே போட போகிறேன். பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் டிப்பிக்கலாக நான் யூஸ் பண்ணிப்பேன், அதாச்சும் பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஐக்கான் மாதிரி நம்ம அழகாக க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை தான். சரி இப்போதைக்கு நம்ம வந்து இது ஒரு ஓரமாக வச்சுப்போம். இது ஒரு கான்செப்ட் வீடியோ அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் இசட் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி சின்னது பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ஐகான் வேணும். ஏதாச்சும் இப்போது ஐகான்ஸ் வேறு ஏதாச்சும் எனக்கு வேணும்னா இந்த எலமெண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போய் உங்களுக்கு எந்த ஐகான் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் வேணும்னா லேர்னின்னு கொடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். கிராஃபிக்ஸ் வரும், ஃபோட்டோஸ் வரும், வீடியோஸ் வரும். பட் எனக்கு தேவையானது எல்லாம் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும்தான். கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். எனக்கு வந்து இதில் எது நல்லா இருக்குன்னா, எனக்கு இந்த பல்பு நல்லாயிருக்கு. இந்த பல்பை நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த ஃப்ரீ வந்து என் மேலே இப்போதைக்கு வைக்கிறேன். இந்த பல்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இது லெஃப்ட்டு, இந்த பல்ப் இங்கே கொஞ்சம், பட் பல்பு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இது ஒரு கான்செப்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வரப்போன்னு எனக்கே ஐடியா இல்லை. வீடியோன்னு சொல்லிகிட்ருக்கேன். வீடியோவும் தான், இந்த தம்ப்நெயிலும் தான். இப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஐக்கான் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐக்கானை சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு புக் ஐக்கான் வேணும்னா புக்னு சர்ச் பண்ணுறேன். செக் பண்ணால் புக்ஸ் ஐக்கான் வரும். எனக்கு இதில் எந்த புக் பிடிச்சிருக்குன்னா எந்த புக்குமே பிடிக்கல, என்ன பண்ணுறது. இந்த புக்கு ஓரளவு சுமாராக இருக்குது. இது என்ன பண்ணுறேன்னா சும்மா ஆட் பண்ணுறேன். ஆனால் இந்த புக்கு எனக்கு பிடிக்கல, தூக்கி போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த ஐக்கான்லாம் கேவலமாக இருக்குது பார்க்கவே அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஃப்ரீ ஐக்கான் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரீ ஐக்கானே ஒரு பிளாட்டிகான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் எக்கச்சக்கமான ஃப்ரீ ஐக்கான் இருக்குது. கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இப்போது எனக்கு என்ன வேணும்னா ஒரு ஹோம் ஐக்கான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு எதுக்கு ஹோம் ஐக்கான்? இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான ஹோம் ஐக்கான் இருக்கும், எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஏதாச்சும் வந்து ஸ்கில் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன்னா ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே வந்துடும். இப்போ வந்து ஒரு டிக் மார்க் ஐக்கான் வேணும், எனக்கு டிக் வேணும், டிக் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். டிக் வரும். எனக்கு இந்த டிக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை இந்த டிக் பிரைட்டாக இருக்குது, இது சுமாராக இருக்குது. சரி இந்த சுமார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செக் டவுன்லோட் ஆகிடுச்சு. அது அப்படியே ட்ராக்
இங்கே டவுன்லோட் ஆனதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகிடும். ட்ராக் ஆனதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா அப்லோடே ஆகிடும். இங்கே பாருங்க, அப்லோட் ஆகிடுச்சா. இந்த டிக் மார்க் ஐக்கான் வந்து எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இந்த ஷேப் எனக்கு பிடிக்கல, இந்த டிக் மார்க் ஐக்கானை இங்கே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இது கேன்வா டியூட்டோரியல் தானே, கேன்வா ஐக்கான் எனக்கு வேணும். கேன்வான்னு சர்ச் பண்ணுறேன் கூகுள்லேயே. நோ கேன்வா ஐக்கன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஏன்னா கேன்வா ஐக்கன் வந்து கேன்வாவிலே இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பின்னால் இந்த கேன்வா இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இந்த பல்பை கொஞ்சம் நவுத்த போகிறேன். எனக்கு பின்னால் கேன்வா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இந்த கேன்வா வந்து எனக்கு பின்னால் எடுத்துகிட்டு போகணும். எப்படி எனக்கு பின்னால் இந்த கேன்வா எடுத்துகிட்டு போகிறதுனா, அப்படியே அந்த கேன்வாவை ரைட் கிளிக் பண்ணுங்கள். லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த லேயரை ஹோவர் பண்ணிங்கன்னா பின்னால் போ முன்னால் போ அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். ஷோ லேயர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன இந்த தமிழில் இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டும். இப்போது எனக்கு இந்த இங்கே பாருங்கள், இங்கே ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா, ஒரு 6 புள்ளி. அந்த 6 புள்ளியில் போய் இந்த கர்சரை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகும். எனக்கு இப்போ என்ன வேணும்னா, எனக்கு பின்னால் அந்த கேன்வா ஐக்கான் போகணும். கேன்வா ஐக்கான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் பின்னால் இருக்கா, எஸ், இப்போ ஏன் பின்னால் கேன்வா ஐக்கான் போயிடுச்சு. இப்படி தான் வந்து எனக்கு பின்னால் கேன்வா ஐக்கான் இருக்கும், பாரிஸ் டவர் இருக்கும், என்ன வேணா இருக்கும் என் பின்னால். இப்படி தான் நீங்கள் வந்து ஐக்கானை உங்களுக்கு பின்னால் போகிற மாதிரி பண்ணுறது. இதுதான் நிறைய இதில் நான் பண்ணி வச்சுருப்பேன், பார்க்க அழகாக இருக்கும். இந்த பல்பை இந்த பல்பையும் தூக்கிட்டு வந்து எனக்கு பின்னால் போடுறேன். லேயரில் போய் இதுக்கு ஏன் லேயர் காட்ட மாட்டேன்னு தெரியல, சென்ட் பேக் கொடுத்துட்றேன். இப்போ அந்த பல்பு என் பின்னால் போயிடுச்சு. ஓகே, இட் லுக்ஸ் நைஸ் ஐ திங்க். இப்போ பாருங்கள், இங்கே ஒயிட்டு நல்லா இல்லை, யூடியூப் தம்ப்நெயில், யா create a YouTube thumbnail for in 2 minutes. எப்படி எனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் போட்டு விட்ருவேன். 2 minutesல ஒரு யூடியூப் thumbnail க்ரியேட் பண்ணுங்கள் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஐக்கான் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்வா ஐக்கானை தூக்கி உங்கள் பின்னால் போடலாம், ஃப்ரீன்னு போடலாம், என்ன வேணால் போடலாம். எல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, இது எல்லாம் ஓகே, பட் இப்போது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வேறு லெவல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரீ சும்மா எனக்கு ஐடியாவே இல்லை, ஃப்ரீ பேக்ரவுண்ட் ரிமூவர்னு போயிடுச்சு. ஃப்ரீ பேக்ரவுண்ட் இமேஜஸில் போய் இதெல்லாம் பார்க்க கேவலமாக இருக்குது. க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணுவோன்னா, மூவிங் சம்மந்தமே இல்லாத ஒன்று சர்ச் பண்ணுவேன். இல்லை கிரியேட்டர் யூடியூப் வீடியோ கிரியேட்டர்னு போடுவோம். இதெல்லாம் காப்பிரைட்டான இமேஜஸ் தான். யூடியூபர் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஐ திங்க். யூடியூப் நைஸ் ஸ்டூடியோ இஷ்டத்துக்கு தேடிட்டுருக்கேன். இதில் எது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு பார்க்க எதுவுமே நல்லா இல்லையே. சிம்பிளாக இருக்கணும் அந்த ஸ்டூடியோ. ஏன் இந்த லூஸ்தனமாக இப்படி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் இந்த இமேஜெல்லாம் காப்பிரைட்டடாக இருக்கும், பட் நான் யூஸ் பண்ணுவேன், என்ன யார் கேட்க முடியும் அப்படின்ட்டுலாம் இல்லை. யாராச்சும் காப்பிரைட் கொடுத்துடாதீங்க. ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்? சரி, இந்த இமேஜ் வந்து நல்லாயிருக்கு. இல்லை, நம்ம வந்து பெக்சல் போனோங்கன்னா ஃப்ரீயான இமேஜஸ் இருக்கும். pexel.com போயிட்டு இன்டோர் நைஸ் செட்டப் அப்படின்ட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த பிளாக்காக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே இந்த பிளாக் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் போட்டு தேவையில்லாத டேப்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வீடியோ வந்து இப்போது இந்த இமேஜ் என்ன பண்ண போனால் ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தனா பேக்ரவுண்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணுறேன் இருங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு ஷேட் மாதிரி ஆட் பண்ணி விட்ருவோம். அதுக்காக நான் இந்த எலமெண்ட்ஸில் போய் ஷேட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எலமெண்ட்ஸில் என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இல்லை, ஃப்ரீ ப்ரஷ் ஏதாச்சும் இருக்கா, ப்ரஷ் மாதிரி இருக்கும் பார்க்க. எங்கே ஆட் பண்ணால் ஆட் ஆகலை. இப்போ வந்து இந்த ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல இந்த ப்ரஷ்ஷை தூக்கி போட்டேன், இது இங்கே போட்டேன். இந்த ப்ரஷ்ஷுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னா ஒயிட் கலர் கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, ஓரளவு சுமார் ஆயிடுச்சா வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கொடுங்க. என்கிட்ட ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது, பட்
என் இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்ருவேன். இப்போ இந்த ப்ரஷ் வந்து எதுக்கு கீழே இருக்குன்னா இந்த கேன்வாக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க நல்லாயிருக்கும் ஃப்ரீ. ஓகே, ஓரளவு எல்லாம் வந்து நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸும் சுமாராக இருக்குது. இன்ஃபேக்ட் சொன்னால் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டேன், இங்கே எடிட்னு ஒன்று இருக்கேன், எடிட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாச்சும் டெம்பரேச்சர், பிரைட்னஸ் பாருங்கள் ரொம்ப கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்குறேன், கான்ட்ராஸ்ட்டாக தான் பிடிக்கும். ஹைலைட்ஸு, வைப்ரன்ஸ், நல்லா வைப்ரண்ட்டாக ரெட்டாக அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஆனால் என் கண்ணெல்லாம் ரொம்ப ரெட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக கேன்வாவில் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணணும். என் தம்ப்நெயில் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணலான்னா, அது பேர் என்னது, ஃப்ரேம் ஆட் பண்ணிங்கன்னா இதை வச்சு நிறைய பண்ணலாம். ஃப்ரேம்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே ஃப்ரேம்ஸ்னு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சில். இந்த ஃப்ரேம்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு ரவுண்டடான ஸ்கொயர் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஃப்ரீயை தூக்கி இங்கே போடுறேன். இந்த ஃப்ரேமில் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஏதாச்சும் இமேஜ் இந்த ஃப்ரேம்குள்ளே வைக்கணுன்னா என்ன இமேஜ் வைக்கலாம். அந்த ஐஃபோனே ஏன்னா சம்மந்தமே இல்லாத இமேஜாக இருக்குது. ஓகே, இந்த கேட்கஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தூக்கிட்டு வந்து இங்கே போடுறேன். பட் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே போடுறேன். அந்த ஃப்ரேம்குள்ளே இப்போ வந்து அடங்கிடுச்சு பாருங்கள். அந்த ஃப்ரேம்குள்ளே மட்டும்தான் அந்த இமேஜ் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரேம் வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஐ திங்க் இது வந்து ஓரளவு சுமாராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வீடியோ வந்து தமிழ்ன்றதுனால இது வந்து ஒரு கண்ட்ரோல் டி அடிச்சுக்கிட்டு தமிழ்னு சர்ச் பண்ணுறேன். தமிழ் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து இந்த ஃப்ரீ இருக்க இடத்துல கண்ட்ரோல் A கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்தனா தமிழ் அப்படின்ட்டு டைப் ஆகிடும். இப்போ வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ தமிழ் தான் இருக்குது அப்படின்ட்டு தெரியும். ஓகே, இந்த வீடியோ இப்போ இந்த தமிழ் பார்க்க ஓரளவு சுமாராக இருக்குன்னா, ஆனால் இங்கே வந்து முக்கியமான ஒரு ஐக்கான் ஆட் பண்ண மறந்துட்டோம். அது என்னன்னு சொல்லுங்கள், யூடியூப் ஐக்கான் தான். எலமெண்ட்ஸில் போய் நான் யூடியூப்னு சர்ச் பண்ணுறேன். யூடியூப் தம்ப்நெயிலுக்கு யூடியூப் ஐக்கான் இல்லாமல் எப்படி வீடியோஸ் ஃபார் கிராஃபிக்ஸ், எனக்கு இதில் பார்த்தா இதிலே ஒரு நல்ல யூடியூப் ஐக்கான் இருக்கும். எங்கடா அது, நம்ம சர்ச் பண்ணும்போது கிடைக்காது. ஓகே யூடியூப் ஐக்கான் வந்துரு. சரி, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா யூடியூப் ஐக்கான் அப்படின்ட்டு கூகுள் அடிக்கலாம். இமேஜஸ் வரும். எங்கே இமேஜஸை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுக்கலாம். பட் இது எங்கே ஆட் பண்ணுறது தான் தெரில. ஐ திங்க் இந்த டிக் மார்க்கை தூக்கி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ நல்லாயிருக்கு. இப்போ இந்த யூடியூப் ஐக்கானை எனக்கு பின்னால் தூக்கி போட்டுடுறேன். பார்க்க சூப்பராக இருக்கும். ஐ திங்க் இப்போ பாருங்கள், இதெல்லாம் தேவையில்லாத ஆட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து பார்க்க ஓரளவு சுமாராக இருக்கும் அப்படின்ட்டு பிலீவ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பக்காவா கன்றாவியா எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு ஒரு தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்படி தான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைனலாக இப்போ வந்து நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்னென்னா நம்ம இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. இப்போ சொன்னேன்னா டைம் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தம்ப்நெயிலை வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோமா. இப்போ இங்கே ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும். நீங்கள் இந்த தம்ப்நெயில் வந்து பீப்புள் வேறு ஆச்சுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஆக்சஸ் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை எனி1 கேன் லிங்க்கு அப்படின்னு கொடுத்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணி யாருக்காச்சும் அனுப்பினீங்கன்னா அவங்க இந்த டெம்ப்ளேட்டை இங்கேருந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இங்கேருந்து ஷேர் பண்ணிக்கலாம், மோர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ வந்து டவுன்லோட் ஆகணும். டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இது வந்து MP4ன்னு காட்டுது. அங்கே அந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா JPG, PNG அந்த மாதிரி நிறையா இருக்கும். நான் மோஸ்ட்லி PNG இமேஜஸ் யூஸ் பண்ணுவேன். அது சூப்பராக இருக்கும். நீங்கள் கிஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன வேணால் அனிமேஷன் ஆட் பண்ணிங்கன்னா கிஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்பயுமே PNG தான் வேணும். PNG கொடுத்துருவேன். இங்கே வந்து எத்தனை பேஜ் வேணும்னு கேட்குது. எல்லா பேஜெல்லாம் எனக்கு வேணாம். இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிறது பேஜ் நம்பர் 3. ஸோ பேஜ் நம்பர் 3 மட்டும் செலக்ட் பண்ணால் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. செலக்ட் பண்ணி இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்தனா அந்த எங்கே டவுன்லோட் ஆகு இங்கே பாருங்கள், PNG நியூ வீடியோவா. இந்த இமேஜ் நேம் வந்து நியூ வீடியோன்னு கொடுத்துட்டோம். இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த PNG நேம் மாற்றிடலாம். இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண வீடியோ. F1 F11 கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். கைஸ், திஸ் இஸ் ஐ எம் கிரியேட்டட் தம்ப்நெயில் ஃபார் வீடியோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நான் க்ரியேட் பண்ணது கேன்வாவில் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணது. சுமாராக தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண வீடியோ. இப்போ எப்படி நான் வெளியே வருது F லெவல். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ண தம்ப்நெயில்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் இங்கே போய் யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் 2223 வாவ் 2200 பீப்புள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இதுதான் நம்மளோட கிளாசிக் வீடியோ ஃபாஸ்ட் இருக்குது. இப்போ என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். தம்ப்நெயிலெல்லாம் பக்காவாக இருக்க பாருங்க. இந்த மாதிரி தம்ப்நெயில் இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே கேன்வா வச்சு தான் க்ரியேட் பண்ணேன். வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சி க்ரியேட் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தம்ப்நெயில்ஸ், நம்மளோட தம்ப்நெயில்ஸ் எல்லாம். ஐ திங்க் ஒரு டீசெண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா தம்ப்நெயிலும் கேன்வா வச்சு தான். அதுக்கப்புறம் தம்ப்நெயில் இருக்காது, எல்லாமே கேன்வா வச்சு தான் க்ரியேட் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் ஆசமான நிறைய தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 97 வீடியோஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே கேஸ், இதுதான் நம்ம வந்து கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ. தம்ப்நெயில் மட்டும் இல்லை, நீங்கள் எக்கச்சக்கமான விஷயம் க்ரியேட் பண்ணலாம். ஐ திங்க் எல்லாம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நேம் வந்து அஜித் குமார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். கேமரா இங்கே தான் இருக்குது. பாய். டைம் ஆயிடுச்சு. பாய்.